நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளானட் லிஸ்ட்ல ப்ளூட்டோ கண்டிப்பா டாப்ல இருக்கும். பட் ப்ளூட்டோ பிளானட்டே இல்ல. அது வேற கதை அப்புறம் பார்ப்போம். இப்போ ப்ளூட்டோவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற கதையை பார்ப்போம். பிளானட் நெப்டியூனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு யுரேனஸ் அண்ட் நெப்டியூனோட ஆர்பிட்ல ஏதோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறத கால்குலேஷன்ஸ் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. தென் ஏர்லி 20th செஞ்சுரியில பெர்சிவல் லோவல்ன்ற ஒரு ஆஸ்ட்ரானமர் இதை சீரியஸா எடுத்துட்டு அந்த இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு காரணம் நெப்டியூனை தாண்டி இருக்க இன்னொரு பிளானட்டை பிரெடிக்ட் பண்றாரு. அந்த பிளானட்க்கு பிளானட் எக்ஸ்னு பேரும் வைக்கிறாரு. அடுத்த 10 வருஷங்களுக்கு அவரு பிளானட் எக்ஸை தீவிரமா தேடிட்டு இருக்காரு. இதுக்காக அரிசோனால ஒரு அப்சர்வேட்டரியை துவங்குறாரு. பட் கடைசி வரை அவரு பிளானட் எக்ஸை கண்டுபிடிக்காமலே இறந்து போறாரு. தென் அந்த அப்சர்வேட்டரி சேர்ந்தவங்க பிளானட் எக்ஸை தேடுற மிஷனை கண்டினியூ பண்றாங்க. இதுக்காக கிளைட் டாம்பான்ற ஒரு ஹையர் பண்ணி 1930ல பிளானட் எக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த பிளானட் எக்ஸ்க்கு அபிஷியலா ப்ளூட்டோன்னு பேரும் வைக்கிறாங்க. தென் காலங்கள் போக போக சயின்ஸ் டெவலப் ஆகுது. பிளானட்ஸோட மாச கரெக்டா கால்குலேட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரீகால்குலேட் பண்றப்போ தான் ஆஸ்ட்ரானமர்ஸ் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல யுரேனஸ் அண்ட் நெப்டியூனோட ஆர்பிட்ஸ்ல ஏதோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுவே ஒரு மிஸ்கால்குலேஷன். மெஷர்மெண்ட்ஸ் எரரால அந்த மிஸ்கால்குலேஷன்ஸ் வந்திருக்குன்னு லேட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. தென் கால்குலேஷன்ஸ் எரரை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யுரேனஸ் அண்ட் நெப்டியூனோட ஆர்பிட்ஸ்ல இருந்த இர்ரெகுலாரிட்டிஸ் காணாம போயிடுது. யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ப்ளூட்டோ அவ்வளவு பெரிய பிளானட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானட் எக்ஸ்ன்ற ஒரு பிளானட்டே கிடையாதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. சோ இதுல நடந்த மேட்டர் என்னன்னா, யுரேனஸ் அண்ட் நெப்டியூனை வேற எந்த பிளானட்டும் டிஸ்டர்ப் பண்ணல. தப்பான கால்குலேஷன்ஸ் பண்ணி இன்னொரு பெரிய பிளானட் இருக்குன்னு நினைச்சு இல்லாத பிளானட்டை பல வருஷங்களா தேடிட்டு இருந்திருக்காங்க. பட் அப்படி இல்லாத பிளானட்டை தேடினதுனால தான் ப்ளூட்டோவை அன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இங்கிலீஷ்ல செரண்டிபிட்டி ஒரு வேர்ட் இருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ப்ளூட்டோவோட கதையை நாம சொல்லலாம். அண்ட் இன்னும் நிறைய பிளானட்ஸோட கதைகளை தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.